சார் வணக்கம். வணக்கம். கேரளாவில் இருக்கீங்க. கேரளா பாலிடிக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலான்னு தான் சார். கேரளாவில் விஜய்க்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. அதனால் டிவிகே காங்கிரஸ் கூட்டணி வச்சா கேரளாலையும் அவங்க ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டிலையும் அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு கேரளாவை பற்றி நிறைய பேசுகிறாங்க. கொஞ்சம் கேரளா பாலிடிக்ஸ் பற்றி சொல்லுங்களேன். அங்கே எப்படி இருக்குது, காங்கிரஸோடைய பலம் என்ன, விஜய் ரசிகர்களுடைய செல்வாக்கு என்ன, அங்கே விஜய் ரசிகர்கள் பொலிட்டிக்கலாகவும் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். நான் யூஸ்வலாக ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10-15 நாள் இங்கே தங்கியிருப்பேன் கேரளாவில். அதனால் எனக்கு கேரளா பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் இந்த பழக்கத்தின் காரணமாக. கடந்த 10 நாளாக கூட இங்கே தான் தங்கியிருக்கேன். நான் கேரளாவில் தான் இருக்கேன், இப்போ ஆலப்புழா மாவட்டத்தில். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, விஜய்க்கு கேரளாவில் இளைஞர்களிடையே பெண்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். அவருடைய சினிமாக்கள், அவருடைய டிவியில் அவருடைய பாடல்கள், அப்புறம் அவர் சார்பாக இங்கே டைரக்டர்லாம் ஒரு வாட்டி லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வந்திருக்காரு. அதே போல் இவரே வந்திருக்காரு, விஜயே ஒரு வாட்டி வந்திருக்காரு. அப்போல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு, ஆதரவு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால தான் காங்கிரஸ் கட்சியில் சில பேர் திமுகவோடு கூட்டணி வச்ச தமிழ்நாட்டை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை காங்கிரஸுக்கு. மாறாக திமுகவினுடைய சில கொள்கைகளின் காரணமாக வடநாடு வட மாநிலங்கள் பூரா காங்கிரஸ் எதிர்ப்பை சம்பாதிக்குது மக்கள் கிட்ட. ஆகவே திமுகவை பொறுத்தவரையில அசட்டை விட லயபிலிட்டி தான் காங்கிரஸுக்குன்னு வாதிடவர்கள் பலர் உண்டுங்க. அது ஓரளவுக்கு உண்மைதாங்க. ஏன்னா இப்போ தாவேக்காவோடு போனாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மட்டும் அது நின்றுடாதுங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா டு சம் எக்ஸ்டென்ட், ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அப்கோர்ஸ் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் 4-5 மாநிலங்கள்ல அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. நீங்க கேரளாவை சொல்றீங்க, நான் சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியும், ஒரு கல்யாணத்துக்காக. ஆமா, நான் அங்க பார்த்தது என்னன்னா, ஸ்ரீலங்கன் இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும், சிங்கள இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் அங்க மிகப்பெரிய அளவுக்கு விஜயின் அபிமானிகளாக இருப்பதை நான் நேரா பார்த்தேன். அதனால விஜயோட உறவு என்பது எந்த அரசியல் கட்சிக்கும் பல மாநிலங்கள் பல நாடுகள் கடந்த ஒரு உறவாகத்தான், ஆதரவாகத்தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா என்ன முடிவு எடுக்க போறாங்க காங்கிரஸ் கட்சின்றதை பொறுத்து தான். கேசி வேணுகோபால் அந்த ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் ஆர்கனைசேஷன், அவர் கேரளாக்கார் தான். நான் இருக்க இந்த ஆலப்புழாவுடைய எம்பி அவர் தான். பல தடவை எம்பியா இருந்தவர், அவன் அமைச்சராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு, ரொம்ப பழுத்த அரசியல்வாதி. இப்ப அவர் மேலேயே தமிழ்நாட்டுல ஒரு சாரார் சொல்ற குற்றச்சாட்டு, அவர் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தாவேக்கா கூட எப்படியாவது அலையன்ஸுக்கு போயிடணும், கேரளாவில் அந்த ஆதரவு கிடைக்கும்ன்றதுக்காக இங்க திமுக கூட்டணி விட்டுவிட பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட பொய்யான செய்திகளை திமுக ஆதரவு ஊடகங்கள் நபர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. இங்க காங்கிரஸ் வென்றால் காங்கிரஸ் சார்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற விடி சதீஷன் சொல்ற ஒருத்தர் தான் நல்ல டைனமிக் லீடர். அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்படி இல்லைன்னா ரமேஷ் சென்னித்தலைன்னு முன்னால நான் இருக்கிற இந்த ஹரிப்பாடுடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்பவும் அவரு தான் முன்னால எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அவர் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்குமே தவிர கேசி வேணுகோபால் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. கேரளா பாலிடிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அங்க என்னெல்லாம் தமிழ்நாட்டுல செஞ்சிட்டு இருக்கோ டிட்டோ அப்படியே இங்க சிபிஎம் கட்சியினுடைய முதல்வர் பினராயி விஜயன் செஞ்சிட்டு இருக்காருங்க. சார் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த கேரளாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேரளாவில் சினிமா புகழை வச்சு அரசியலாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. ரசிகர்கள் நடிகர்களை நம்பி யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, ஐடியாலஜிக்கலாக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இப்போ என்னதான் விஜய்க்கு அங்கே செல்வாக்கு இருந்தாலும்
நாளைக்கு விஜய் கேம்பெயின் பண்றாருன்றதுக்காக அவர் சொல்ற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களான்ற கேள்வி வருது இல்லையா? அதனாலதான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்துங்க கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதால, இடதுசாரிகள் கேரளால அதிகமா இருக்கிறதால, அங்க வந்து நடிகர்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்காதுன்ற ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல எழுந்துட்டு இருக்கிற கருத்து தான். இது ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாதுங்க. ஏன்னா கேரளா அரசியல்ல ரொம்ப கொடிகட்டி பறந்த பிரேம் நசீர், அப்புறம் வந்து இப்ப மம்முட்டி, மோகன்லால், சுரேஷ் கோபி, இவங்கெல்லாம் வந்துங்க பெரிய அளவுக்கு வந்து அரசியல் ஆர்வம் காட்டியதே இல்லை. அதனால அது ஒரு ஃபேக்டா வந்தது இல்லை. பட் இப்ப ஆஃப் லேட்டு சுரேஷ் கோபி வந்து பிரபல நடிகர். அவர் வந்து திருச்சூர்ல லோக்சபால போட்டியிட்டு அவர் வந்து பாஜக சார்பில் ஜெயிச்சு இப்ப மத்திய அமைச்சராக ஆயிட்டார. சினிமா நடிகர்களை அரசியல் கட்சி, அங்க அரசியல் ஞானம் உள்ளவர்கள், இடதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்றது உங்க வாதம் தவிடுபொடி ஆயிடுச்சு. அதே போல கணேஷ்குமார்னு ஒரு நடிகர் மந்திரியாவே இருக்கிறாரு இடதுசாரி கூட்டணியில், அவரு ஒரு நடிகர் தான். அப்புறம் நம்ம கொல்லம் எம்எல்ஏ வந்து பிரபலமான ஒரு நடிகர் தான் சிபிஎம் இதுல கட்சியின் சார்பு. அதனால நடிகர்களுக்கு கேரளாவில் ஆதரவு இல்லை, அவங்க வெற்றி பெற முடியாது அப்படின்றதெல்லாம் அது வந்து எனக்கு இன்னும் ப்ரூவன் ஃபேக்டா இல்லை. விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு வந்து நிச்சயமா வந்து கேரளால வந்து கட்டிங் அக்ராஸ் லாங்குவேஜ் பேரியர், அவருக்கு வந்து த்ரூ அவுட் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி கேரளா அவருக்கு ஏராளமான செல்வாக்கு இருக்குங்க. நான் அவருடைய படங்கள் இங்க வரும்போது முதல் நாள் நிகழ்ச்சியிலேயே நான் பார்த்துருக்கேன். தியேட்டர்ல அந்த அளவுக்கு ஓடுங்க. அதனால வந்து ரசிகர்கள், இளைஞர்கள் அவருக்கு ஏராளமான பேர் ஆதரவாக தான் இருக்காங்க. அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாருன்னா நிச்சயமா அதனுடைய பலனை காங்கிரஸ் கட்சி நல்ல முறையில அறுவடை செய்யும் என்பது இன்னைக்கு இருக்கிற மறுக்க முடியாத உண்மை நிலவரம். சார், அங்க விஜய் ரசிகர்களுக்கான அந்த செல்வாக்கு இருக்குல்ல, அது எந்தெந்த இடங்கள்ல அதிகமா இருக்கு சார்? இப்ப இங்கேயே வந்து அர்பன்ல மட்டும்தான் விஜய்க்கு செல்வாக்குலாம் பேசுறாங்க. அந்த மாதிரி அங்க ஒருவேளை திருவனந்தபுரம், கொச்சின் மாதிரி இடங்கள்ல தான் இருக்கா, இல்ல ரூரல் கேரளாலையும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா? அதாவது நீங்க கேரளாவை புரிஞ்சு கொள்ளாதால இந்த கேள்வி கேட்குறீங்க. கேரளால வந்து ரூரல் அர்பன் டிவைட்லாம் இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்ப நான் இருக்கிறது கூட ஒரு கிராமம் தான். ஆனா நகரத்துல இருக்கிற அத்தனை வசதிகளும் அத்தனை வாய்ப்புகளும் இங்கேயும் கிராமத்திலே இருக்குங்க. அதனால தமிழ்நாடு மாதிரி கற்பனை பண்ணிட்டு கிராமம் வேற நகரம் வேறன்னு நினைக்காதீங்க. இங்க வந்து எல்லாமே ஒரே சீரா தான் இருக்காங்க. எல்லார் வீட்லயும் ஃபாரினுக்கு போயிருப்பாங்க, எல்லார் வீட்லயும் வெளிநாட்டுல வேலையில இருப்பாங்க, எல்லார் வீட்லயும் வந்துட்டு எல்லா வசதிகளும் இருக்கும். கிராமத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்காது, நகரத்துல தான் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்காது. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல போனா கிராமங்கள் தான் இன்னைக்கு வந்து மிக சுபிட்சமாக மிக வசதியாக இருக்காங்க. நகரத்துல இருக்கிற கிடைக்காத வசதிகள்லாம் கிராமத்துல கிடைக்குதுங்க. அதனால நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடு கான்செப்ட், பீகார் கான்செப்ட், யூபி கான்செப்ட். இங்க வந்துங்க எஜுகேஷன் லெவல் வந்து நியரிங் 100%ங்க. நியரிங் 100%னா இப்போ எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க கேரளால. அதனால வந்து இங்க வந்து அந்த வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. நகரப்புறம், கிராமப்புறம், படித்தவன், படிக்காதவன், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க வந்து பொலிட்டிக்கலி பீப்புள் ஆர் மெச்சூர்டு. ஏன்னா அவங்க வந்து சரியான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க எப்பவுமே. இப்போ சமீபத்துல ஒரு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுங்க. அதாவது பஞ்சாயத்து, கார்பரேஷன், அப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஆளும் கட்சி வந்துங்க இன்னைக்கு வந்து ஏறத்தாழ 9.25 வருஷம் ஆயிடுச்சுங்க பினராயி விஜயன். அநேகமா அது ஒரு ரெக்கார்டு தான் நினைக்கிறேன். சமீபத்திய கேரளா அரசியல் வரலாற்றில் யூடிஎஃப் பார் எல்டிஎஃப் மாறி மாறி அதிமுக, திமுக மாதிரி 5 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணா 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் கேரளாவின் இதுவரையில இருந்தது. ஆனா அந்த உடைச்சி 2021 16ல ஜெயிச்சாங்க இடதுசாரிகள். எல்டிஎஃப், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்னு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா சிபிஎம், சிபிஐ, கேரளா காங்கிரஸ்ல ஒரு பகுதி, அதான் அவங்க. யூடிஎஃப்ன்றது யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், ஐக்கிய முன்னணி. அதாவது அதுல காங்கிரஸ், முஸ்லீம் லீக், கேரளா காங்கிரஸ்ல ஒரு பகுதி, இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கொஞ்சம் இருக்கும்.
ஆக இந்த 2 அணிகள் தான் கூட்டணி ஆட்சி. நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்டாலினும் பழனிசாமியும், எங்கள் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க கூட்டணி. இங்க கூட்டணி ஆட்சி தான் ரொம்ப ப்ராப்ளம் இல்லாம வெல் கோஆர்டினேட்டட் சிறப்பா நடக்குது. அது எல்டிஎஃப் இருந்தாலும் சரி, யூடிஎஃப் இருந்தாலும், அமைச்சர்கள் பங்கீடுலேருந்து துறை ஒதுக்கீடுலேருந்து ரொம்ப அருமையா அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா பண்றாங்க. ஸோ கேரளால வந்து எனக்கு தெரிஞ்சு கூட்டணி ஆட்சிகள் தான் இருந்து இருக்குது, எந்த அணியாக இருந்தாலும். ஸோ இப்ப 2வது முறையாக பினராயி விஜயன் 21 ஜெயிச்சிட்டார். ஸோ அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை தான். மற்ற எல்லாருமே 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும்போது இங்க கேரளால இவர் வந்து வந்தார். இத்தனைக்கு அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள், தங்கம் கடத்தல், அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த சிவசங்கரன் ஐஏஎஸ் ஆபீசர் ஜெயிலுக்கு போனாரு. அப்புறம் ஒரு சொப்னா சுரேஷ்னு ஒரு அம்மா வந்து ரொம்ப பகீர்னு இதெல்லாம் கொடுத்தாங்க, அம்பலப்படுத்தினாங்க ஆட்சியாளர்களுடைய முறைகேடுகள் எல்லாம். டெஸ்பைட் ஆல் தோஸ் திங்ஸ் அவர் வந்து இந்த முதியோர்கள் உதவித்தொகை, கிராமப்புறத்துல அவங்க பண்ணிட்டு இருக்கிற சில நல்ல விஷயங்கள், அதே போல ரேஷன் கடைகள்ல தவறாம பொருட்களை விநியோகிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டை வாங்கி தந்ததுங்க. ஸோ 2வது முறை வந்துட்டாரு. அது ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2வது டேர்ம் முடிக்க போறாரு. நம்ம போலதான், தமிழ்நாடை போலதான் அவங்களுக்கும் ஏப்ரல் மேல எலெக்ஷன் வரணும். 5 வருஷம் முடிய போகுதுங்க. அப்போ அவங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கிற மனம் என்ன, போதும்டா, வந்து மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதை காட்டுவதாகத்தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்து தேர்தல்கள் நடந்தது. அது மட்டும் இல்ல, பினராயி விஜயன் வந்து 10 வருஷமா ஆள்றாருன்னு சொன்னாலும் அவருடைய காலத்தில் நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு எக்ஸப்ட் 1. எல்லா தேர்தல்களையும் எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. அதே போல இப்ப சமீபத்தில் மாநிலம் பூரா நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல்கள், கிராம பஞ்சாயத்துகள், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, அப்புறம் கார்பரேஷன், இதுலதான் வந்து கடுமையான தோல்வியை வந்து ஆளும் எல்டிஎஃப் இடதுசாரி ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் தந்திருக்கிறார்கள். இது ஒரு டேஸ்ட் தான். இப்போ தேர்தல் நடந்ததுன்னா, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்களேன், ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி அவங்களே வாங்கிடுவாங்கன்னா, அங்கே விஜய்க்கு என்ன தேவை இருக்கு? விஜய் போய் அவங்கள ஆதரிச்சு தான் காங்கிரஸ் ஜெயிக்கணுன்ற இடத்துலயா காங்கிரஸ் அங்கே இருக்குன்ற கேள்வியும் வருது. இல்ல, விஜய் வந்து இப்போ நம்ம விஜயை டிஸ்கஸ் பண்றோம். விஜய் வந்து வந்தார்னா ஆடட் அட்வான்டேஜ். விஜய் கட்சியே இங்க இல்லைங்களேங்க. அது வந்து விஜய்க்கு ரசிகர்கள், ஆதரவாளர்கள், வெல் விஷர்ஸ் தான் இங்க ஏராளமா இருக்காங்க. அப்ப அவங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? விஜய் அதுல அரசியல்ல ஏதாவது நிலை எடுப்பாரா? கேரள அரசியல்ல அவர் ஏதாவது ஒரு கட்சியை ஆதரிங்கன்னு சொல்லுவாரா? அதெல்லாம் வந்து $1 மில்லியன் கொஸ்டின்ங்க. நம்ம அதுக்குள்ளவே போல. நம்ம விஜய் வந்து தான் இங்க ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இல்லை. விஜய்க்கு வந்து விஜய் யாருக்கையாவது ஆதரிச்சார்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ். அதை தான் நான் சொல்ல வரேன். அதே போல இந்த உள்ளாட்சி தேர்தல் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல 6 கார்பரேஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்துல இன்னைக்கு வந்து திருவனந்தபுரம் கார்பரேஷன் தலைநகரம் அதை வந்து கைப்பற்றிடுச்சுங்க தனியாவே. இப்பதான் ஒரு எம்பி வந்ததுங்க. மொத்தம் 20 நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி கேரளால, 140 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ 40ல் 20ல் 1 வந்து இப்ப பாஜக வந்துடுச்சுங்க. அதான் நான் சொன்னேன், சுரேஷ் கோபின்னு ஒரு பிரபல நடிகர், ஒரு அமைச்சராகவே ஆக்கிட்டாங்க அவரை. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சில வருடத்திலேயே இப்ப இந்த கார்பரேஷன் கேபிட்டல் ஆஃப் கேரளா திருவனந்தபுரம் கார்பரேஷனை வந்து பாஜக தனிச்சே பிடிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, மொத்தம் 6 கார்பரேஷன் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு கரணம் தப்பினால் மரணம்னு ஒரே ஒரு கோழிக்கோடு கார்பரேஷன்ல தான், அங்க கூட தனிப்பெரும்பான்மை இல்லை சிபிஎம்முக்கு. பெரிய கட்சி, உள்ளதில் பெரிய கட்சின்ற மாதிரி அது வந்து இன்னைக்கு மேயர்ல வந்திருக்க தவிர மற்ற 5ல் 1 பிஜேபி, 4 வந்து காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சுங்க. திருச்சூர் உள்பட, கண்ணூர் உள்பட, அது போல வந்து பாலக்காடு உள்பட, இது வந்து மாநிலம் பூராவும்
இந்த பினராயி விஜயன், மார்க்சிஸ்ட் கட்சி, எல்டிஎஃப்க்கு எதிரான அலை வந்து வீசுவதாகத்தான் நமக்கு தெரியுது. கிராம பஞ்சாயத்துகள்லயும் மிகப்பெரிய அளவுக்கு பெரும்பான்மை வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல மாவட்ட பஞ்சாயத்துகள்லையும் ஆளும் கூட்டணியை விட அதிகமான மாவட்டங்கள், 10 மாவட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் கேரளால. அதுல வந்து 6 மாவட்டமும் என்னவோ வந்து எல்டிஎஃப் தோத்து போய் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குங்க. எஞ்சிய 4 மாவட்டங்கள் நினைக்கிறேன் அது சிபிஎம் ஜெயிச்சிருக்கு. ஆக ஓவராலா முனிசிபாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணிக்கையில காங்கிரஸ் கூட்டணி வந்து பிடிச்சிருக்குங்க. எல்டிஎஃப்க்கு கிடைச்சிருக்கு, ஆனா சொற்பமான இது. ஸோ மக்களின் மனநிலை வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி மேல வந்து ஏகப்பட்ட புகார்கள். அதாவது எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலே கை வச்சுட்டாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இப்போ கேரள உயர் நீதிமன்றம் தலையிட்டு ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அது விசாரணை தொடங்கி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் பல பேர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்னா, அந்த ஐயப்பன் கோயில்ல இருக்கிற அந்த தங்க கதவுகள், ஐயப்பன் சிலையே மாத்திட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க, இன்னும் ப்ரூவ் ஆகல. பட் இந்த தங்க கதவுகள் எல்லாத்தையும் உருக்கி எடுத்துட்டு அங்க செப்பு தகடுகளை மாத்திட்டாங்க. அது வந்து தேவஸ்வம் போர்டுன்னு சொல்லி, இங்க திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் கோயில்களை எல்லாம் பராமரிக்கிறது. அந்த இது மாதிரி இல்லை, அதாவது அறநிலையத்துறை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. இங்க தேவஸ்வம் போர்டுகளை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. இங்க ஒரு தேவஸ்வம் போர்டு இருக்கு திருவாங்கூர்ல, அப்புறம் இன்னொரு பகுதியில ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு அது பேர் சரியா தெரியல. அப்போ நல்ல நிர்வாகம் தான் நடக்கும். ஆனா அந்த சேர்மன் ஆஃப் தி தேவஸ்வம் போர்டுன்றது வந்து எப்பவுமே ஆளுங்கட்சியினுடைய ஆட்சி ரெக்கமெண்ட் பண்றவங்க தான் போடுவாங்க. அப்ப இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா சிபிஎம் பார்ட்டியில முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், பார்ட்டியில பொறுப்புல இருந்தவங்க அவங்கெல்லாம் தான் வந்து தேவஸ்வம் போர்டு சேர்மனா இருந்திருக்காங்க. இந்த பீரியட்ல தான் சபரிமலை ஐயப்பனுடைய அந்த தங்கம் திருடு போயிருக்கு. அதை ஒரு ஆள் வந்து எடுத்து, அதாவது என்ன பல 100 கோடி மதிப்புள்ள தங்கத்தை எடுத்துட்டு செம்பை வச்சுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இன்னைக்கு வந்து பொது வெளியில விவாதம் நடக்குது. கோர்ட்லயும் விசாரணை, பல பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருக்காங்க. என்கொயரி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நடத்திட்டு இருக்கு. ஸோ இது பெருமளவுக்கு சிபிஎம் தோல்விக்கு இந்த இதுல காரணமாயிடுச்சுங்க. அதாவது சபரிமலை ஐயப்பன் இதுலயே விக்கிரகம் கோயில்லையே தங்கத்தை திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சுங்க. வெளிநாட்டுல இருக்கிற ஒரு முஸ்லீம் எழுதின பாட்டு அது, ஐயப்பான்னு. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் இந்த பஞ்சாயத்து தேர்தலே அந்த பாட்டு தான் மாத்திச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால அதுல வந்து இன்னைக்கு சிபிஎம் கட்சி வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருக்காங்க. அவங்க மேல மக்களுக்கு வந்து கடந்த 7-8 வருஷமாவே ஊழல், பெருமளவுக்கு ஊழல்ங்க. அதாவது திமுக மேல இன்னும் அந்த கோயில்ல கை வச்சாங்க, விக்கிரகத்தை தூக்குனாங்கன்னு வரல தமிழ்நாட்டுல. மற்றபடி சரிசமமான ஊழல் தான். அதே போல இங்க குடும்ப அரசியல் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாத பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்குது. குறிப்பா ரியாஸ்ன்னு சொல்லி பினராயி விஜயனுடைய மகளுடைய கணவர், மருமகன். அங்கேயும் ஒரு மருமகன் தமிழ்நாட்டுல சபரீசன் பின்னணியில இருக்கிறாரு, பேக் சீட் டிரைவ் பண்றாரு. இங்க இந்த ரியாஸ் வந்து சீனியர்களை எல்லாம் கட்சியில மூத்தவர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு இப்ப அவர் வந்து 2வது இடத்துக்கு நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காரு. பிடபிள்யூடி மினிஸ்டரா இருக்காரு. அவருக்கு வந்து அவரை வந்து வளர்த்து எடுக்கிறார் பினராயி விஜயன்றது. இது குடும்ப அரசியல் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இடதுசாரிகள் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ, என்னெல்லாம் ஈடுபடக்கூடாது, அத்தனையும் பினராயி விஜயன் கடந்த 10 வருஷத்துல செஞ்சிருக்காரு. அவரை பத்தி இமேஜ் வந்து கட்சிக்காரங்க மத்தியில ஒன்னா ஒரு நல்ல மாதிரியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பல பேர் வந்து மனசுல புழுங்குறாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் கேரளால வந்து பினராயி விஜயன் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பாஜக அல்லாத ஆட்சிகள் நடந்தா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட இடி உள்ள வந்துடும், சிபிஐ உள்ள வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா கேரளால நீங்க ரொம்ப
பயங்கரமான குற்றங்கள் நடக்குது. அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர் மேலேயே ஊழல் புகார், எல்லாமே தங்க கடத்தல்றாங்க. அப்புறம் கவர்மெண்ட் இந்த வீடு கட்டுற திட்டத்திலேயே கமிஷன் அடிச்சுட்டாங்கன்னு எக்கச்சக்கமான புகார். ஆனா இன்னைக்கு வந்து இடி எல்லாம் வராது. அமித்ஷாவுடைய இடியோ மோடியுடைய இடியோ கேரளா பக்கம் வராது. ஏன்னா இதுல ஒரு பாலிடிக்ஸ் தான். அதாவது கேரளால இன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஎம் வீழ்ந்ததுன்னா, அது ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டால் அதிகாரத்து வரும் நிலையில் பாஜக இல்லை. அது இப்பதான் கார்பரேஷனை பிடிச்சிருக்குது ஆச்சுங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் வீழ்ந்தால், அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டால், அந்த இடத்துல காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் வந்துடும். ஆகவேதான் இன்னைக்கு மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டில் சொல்றாங்க கள்ள உறவு இருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்குன்னு. நான் அதை வந்து நம்புறவன். அதே மாதிரிதான் இங்க கள்ள உறவுலாம் இல்லை, நல்ல உறவே இருக்குது. அவங்க அகில இந்திய கட்சி வந்து சிபிஎம்ல ஒரு லைன் எடுக்கும், ஒரு முடிவு எடுக்கும். அந்த முடிவுக்கு நேர் எதிராக இவர் பாஜக ஆதரவான நிலை எடுப்பாரு. இந்த கல்வி திட்டத்துல கூட போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ வந்து கடுமையான எதிர்ப்பு கூட்டணி கட்சியில தெரிவிச்சு நாங்க ஆட்சியை விட்டு போயிடுவோன்ற அளவுக்கு பண்ணதால அப்புறம் அந்த உடன்பாட்டுல இருந்து வாங்கினாரு பினராயி விஜயன். ஸோ பினராயி விஜயனை பொறுத்தவரைங்க முண்டுடைத்த மோடின்றாங்க. அவரை கேரளால வந்து வேஷ்டி கட்டிய மோடின்றாங்க. எல்லா விதமான மோடிக்கு உரிய அத்தனை குணாம்சங்களும், அத்தனை சர்வாதிகார எண்ணமும், கரப்ஷன்ல சொல்லவே வேணாங்க. ஃபேமிலி அந்த பேட்டர்னேஜ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எதெல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடாதோ, இடதுசாரிகள் எதிர்க்க வேண்டுமோ அதெல்லாமே அவரே வச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த கட்சி வந்துங்க ஸ்தாபன ரீதியா ஏகேஜி இஎம்எஸ் போன்ற பெரிய ஸ்டால்வர்ட்ஸுங்க. சமீபத்துல கூட அச்சுதானந்தன் இறந்து போயிட்டார், முதல்வராக இருந்தவர். இது மாதிரி தியாகிகள் பல பேர் கட்டி வளர்த்த அந்த கட்சி வந்து அடித்தளம் கிராஸ் ரூட் வரைக்கும் இருக்குங்க, கிராமங்கள் வரைக்கும் இருக்கு. அந்த அமைப்பு தான் இந்த மோசமான ஆட்சியை இன்னை வரைக்கும் தாங்கிட்டு இருக்குது. இதே வேற மாநிலமா இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பலமாகவும் ரொம்ப வலுவாகவும் கிராமம் வரையில இருக்கிறதால அவங்க வந்து வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு பினராயி விஜயன் சொன்னார்னா ஆமா வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொல்லுவாங்க. கட்சி அவ்வளவுதான். நியாயம் நேர்மை நீதி அதெல்லாம் பாக்குறது இல்லை. பட் ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில கட்சிக்காரங்க அப்படி இருக்கலாம், பிளைன் ஃபாலோயர்ஸா. என்ன பண்ணாலும் உதயநிதியை கூப்பிட்டு வந்தாலும், திமுகல மன்னர் ஆட்சியை எடுத்துட்டு வந்தாலும் இன்ப நீதி வருவாரான்னு காத்துட்டு இருக்கோன்னு பல அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல பேசுறாங்கல்ல. அது மாதிரி இங்க கட்சிக்காரங்க பினராயி விஜயன் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்குவாங்க, பொறுத்துக்குவாங்க. ஆனா பொதுமக்கள் அப்படி இல்லை. கேரளா வந்து மெச்சூர்ட், நான் சொன்ன எஜுகேஷன் லெவல் 100% நெருங்கிடுச்சு பல மாவட்டங்கள். அதனால கேரளால வந்துங்க அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா தான் முடிவு எடுப்பாங்க. இந்த முறை ஆட்சி மாற்றம் நிச்சயம் உண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான எல்லா சமிஞ்சைகளும் இன்னைக்கு கிடைக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சியிலையும் ஆட்சி தங்களுக்கு வரப்போகுதுன்றத தே சென்ஸ்டு த விக்டரி. இந்த பஞ்சாயத்து தேர்தல் அப்புறம் நிறைய சட்டமன்றங்களுக்கு தேர்தலுக்கு நடந்த அந்த தொடர் வெற்றி, அது இல்லாம ஆளுங்கட்சி மேல நேத்து கூட கோர்ட்ல வந்து ஹைகோர்ட்ல ஒரு அரசாங்கத்தின் உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து அவுட் அண்ட் அவுட் அரசாங்க கஜானால இருந்து. இப்ப தமிழ்நாட்டுல ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுதான் இங்க அங்க பண்றாங்க இல்லையா, உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின், இப்படி மகளிருக்கு. அதே மாதிரிதான் இப்போ கேரளா பொருளாதாரம் வந்து படு மோசமா இருக்குங்க, தமிழ்நாடை விட ரொம்ப மோசங்க. இங்க வந்து நிதி நெருக்கடின்றது மத்திய அரசு ஒரு காரணம். அது இல்லாம இவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், ஹெவி கரப்ஷன் ஆட்சியாளர்கள். அதனால வந்து பொருளாதாரம் வந்து அதல பாதாளத்தில் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு அப்படி இருந்தாலும் கூட 20 கோடி ரூபாயை ஒதுக்கி 10-30 கோடி ரூபாயை ஒதுக்கி கம்ப்ளீட்டா கட்சி ஆளுங்களுக்கு அதை காசா கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரசாங்க கஜானா இருந்து பணம் எடுத்து செலவு பண்றாங்க. அதுக்கு ஒரு பேர் எடுத்துக்குவாங்க. அதாவது வந்து என்ன, அதுக்கு பேர் வந்து இன்னைக்கு பேப்பர்ல ஹைகோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. செட்பேக் டு ஸ்டேட் கவர்மெண்ட் as High Court puts the brakes on Navakerala Citizen Response Program. நவகேரளா சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி சிபிஎம் கட்சி தொண்டர்களை கிராமத்தில் வீடு வீடாக இறக்கி விட்டு
அரசாங்க செலவுல கட்சிக்காரங்களை வச்சு ஆட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுன்றத எதிர்த்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நேத்து அவங்க அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. இது ரொம்ப அநீதியானது, அநியாயம், உங்க கட்சி காசுல செய்யுங்கன்ட்டாங்க இந்த வேலையெல்லாம். அப்போ தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடக்குதோ அதே மாடல் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்குங்க. கம்ப்ளீட்டா வேஸ்டேஜ் ஆஃப் பப்ளிக் மணி. விளம்பரம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல கேரளாவின் பொருளாதாரம் இப்படி இருக்குன்றோம், தமிழ்நாடு வந்து இவ்வளவு கடன் வாங்கி இருக்குன்றோம் 10 லட்சம் கோடி. நேற்று பட்ஜெட் போட்டிருந்தாரு தங்கம் தென்னரசு, பற்றாக்குறை பட்ஜெட்டு. ஆனா அரசாங்கத்தினுடைய விளம்பரங்கள் விழாக்கள்ல குறைவே இல்லைங்க. கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவங்க தேர்தல் பிரச்சாரத்தை பண்றாங்க. தேர்தல்ல ஜெயிக்கணும், நாங்க முதல்வரா தொடரணும், எங்க குடும்பம் வாழணும், மாநிலம் எப்படி போனா என்ன, மக்கள் எப்படி போனா அதை பத்தி கவலை இல்லை. திமுகவுக்கும் அதே எண்ணம் தான். இங்க இடதுசாரிகள், மக்களுக்காக போராடுபவர்கள், பாடுபடுபவர்கள் சொல்லிட்டு இருக்கிற சிபிஎம் கட்சிக்கு தான் நிலைமை. இடதுசாரிகளுடைய இந்த ஃபால் நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா நானும் பல காலம் இடதுசாரியில பயணிச்சு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல 34 வருஷம் இருந்து அந்த ஆட்சி கவிழ்ந்து அவங்களோட தவறுகளால் இன்னைக்கு பாருங்க, சட்டமன்றத்துல எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. எதிர்கட்சியா கூட வர முடியாத பாஜக அங்க எதிர்கட்சி ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் 34 வருஷம் தொடர்ச்சியா ஆட்சி பண்ணாங்க அங்க. இது காரணம் என்னன்னா கரப்ஷன், நெப்போட்டிசம், மிஸ்மேனேஜ்மெண்ட், ஆன்டி பீப்புள் பாலிசிஸ். அதை கூட அதுல பாடம் எடுத்துக்காம கேரளால அதே மாதிரி இப்ப ஆடுறாங்க. அதிகாரத்தை வச்சுட்டு காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு. விளைவு என்னன்னா, திஸ் இஸ் த ஒன்லி ஸ்டேட் வேர் லெப்டிஸ்ட் ஆர் இன் கவர்னன்ஸ். இந்தியாவில் 30-38 மாநிலம் இருக்கு. கேரளான்றது சிறிய மாநிலம். அதான் சொன்னேன், 140 எம்எல்ஏக்கள், 20 எம்பிக்கள். இந்த மாநிலத்தில் தான் இன்னைக்கு இடதுசாரிகளுடைய கொடி பறந்துட்டு இருக்கு. அநேகமா மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த கொடியும் போயிடும். டோட்டலா கம்யூனிஸ்ட் முக்து பாரத்தை அமித்ஷாவும் மோடியும் காங்கிரஸ் முக்து பாரத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க ஜென்மத்துல முடியாதுன்னு வச்சுங்களேன், நடக்காது. ஆனா கம்யூனிஸ்ட் முக்து பாரத்தை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் ஏப்ரல்ல. பட் அங்க பிஜேபி வர முடியாது, காங்கிரஸ் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மணிசங்கர் ஐயர் பேசின கருத்து பெரிய அளவுக்கு விவாதத்தை உருவாக்கி இருக்கே சார். பினராயி விஜயனுக்கு அங்க மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் உங்களுடைய இதுல இருந்து சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. பட் மணிசங்கர் ஐயருடைய கருத்து, பினராயி விஜயன் அவர் என்டார்ஸ் பண்ணி பேசுறாரு. ஆமா, நேத்து முந்தா நாள் திருவனந்தபுரத்துல அதான் இந்த பல விழாக்கள் நடத்துறாங்க இல்லையா தமிழ்நாட்டுல அரசாங்கம், அது மாதிரி ஒரு விழால அவரை கூப்பிட்டு விருந்தினராக அவரை பேச வச்சாங்க. அப்புறம் விருந்தினர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு ஏர்ஃபேர் எல்லாம் கொடுத்து வர வச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல அவரை நடவடிக்கை எடுத்து வெளியேற்றிட்டாங்க. அவரை சீந்துவார் இல்லை மணிசங்கர் ஐயர். ஒரு காலத்துல ராஜீவ் காந்தியினுடைய ஒரு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்து அதன் காரணமாக அரசியல்ல பேக்டோர்ல நுழைஞ்சு மிகப்பெரிய செல்வாக்கு, பெட்ரோலியம் மினிஸ்டராலாம் ஒன்றியத்துல இருந்தாரு. இன்னைக்கு அவரு வந்து மயிலாடுதுறை எம்பியாலாம் நின்னாரு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவரு வந்து காங்கிரஸ்ல அவருடைய நடவடிக்கைகளின் காரணமாக வெளியேற்றிட்டாங்க. ஸோ அவர் இப்போ ஓப்பனா எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, என்டையர் கேரளா பீப்புள், என்டையர் கேரளா ஆப்போசிஷன், யூடிஎஃப் எல்லாரும் வந்து ஆட்சி மாறப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து அழைத்தவர்கள் மனது புண்படக்கூடாதுன்றதுக்காக என்னை பொறுத்தவரையில பினராயி விஜயன் தான் அடுத்தும் வருவார்னு நான் நினைக்கிறேன், தொடருவார்னு நினைக்கிறேன்ட்டு போனாரு. அது வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் கடுமையா கண்டிச்சாங்க. அது வேற விஷயம், அது உண்மையும் இல்லை. ஏதோ விருந்தாளிச்சா கூப்பிட்டாரு, அவர் மனம் சந்தோஷம் குஷிப்படுத்துறதுக்காக அந்த மேடையில் அதை பேசுறது. திஸ் இஸ் நாட் ஏ கிரவுண்ட் ரியாலிட்டி. அதை விட நான் என்ன பேசுறேன்னு பாக்குறேன்னா, இதோட விடாம மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ் மேல, ராகுல் காந்தி மேல தனக்கு இருக்கிற ஒரு குரோதத்தை, ஆத்திரத்தை, கோபத்தை எந்த அளவுக்கு காட்டுறாருன்னா, ஸ்டாலின் தான் வந்து இன்றைய இருக்கிற சூழல்ல வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத உடனே நம்ம திருமாவளவன் நான் பார்த்த மத்தியானம், நான் அதை வழிமொழிய, இவர் முன்மொழிஞ்சிட்டாராம். யாரு? மணிசங்கர் ஐயர். இவர் வந்து வழிமொழிகிறாராம். நான் கூட ட்விட்டர்ல சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டேன். 2026 மே மாசத்துக்கு அப்புறம் சட்டமன்ற தேர்தலாம் முடிஞ்ச பிறகு திமுகவும் விசிகாவும் இந்தியா கூட்டணியில இருப்பாங்களான்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்படி இருக்கிற சூழல்ல
ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு தலைமை தாங்கணும், இப்ப இருக்கிற ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ பொருத்தமானவர்கள்ன்றது அபத்தம். அபத்தம்ன்ற வார்த்தை ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஸ்டாலினை கும்முடி பூண்டிய தானே யாருக்கு தெரியும்? ஸ்டாலினுக்கு டோட்டலா நான் அவரை குறைச்சி மதிப்பு இல்லை, அவர் அரசியல் அனுபவத்தை. லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் இஷ்யூங்க. எந்த மொழியில பேசுவார்? தமிழை தவிர அவருக்கு ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு எந்த மொழியும் தெரியாது. நேத்து கூட இந்துல நேத்தா முந்தானால சென்ட்ரல் பேஜ்ல ஒரு கட்டுரை அவர் பேர்ல வந்திருந்தது. ஆழமான கட்டுரை, நல்ல கட்டுரை. ஆனா நிச்சயமாக நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அது அவர் எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு திறமையோ புலமையோ ஆங்கிலத்தில் கிடையாது. இப்ப யாரோ எழுதி கொடுத்தத இவர் பேர்ல போட்டுக்கிறதே தப்பு. அந்த மாதிரி இருக்கிற அவரை போய் ஒரு இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்க வேணாம், ஸ்டாலின் தலைமை தாங்கணும்னு மணிசங்கர் ஐயர்லாம் பேசுறாருன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு காங்கிரஸ் கட்சியில அவரை அலட்சியப்படுத்திட்டாங்க, ஓரங்கட்டிட்டாங்க, உதாசீன ஆத்திரத்துல பேசுறாரு. ஆனா திருமாவளவன் பாஜக எதிர்ப்பிலே வளர்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு தடார்னு மு.க. ஸ்டாலின் இருந்தா கரெக்ட், நான் வழிமொழிகிறேன்றாரு. இவங்ககிட்ட எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க? காங்கிரஸ் கட்சி கிட்ட எத்தனை எம்பி இருக்கு? காங்கிரஸ் கட்சி காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் பரவி கிடக்கிற ஒரு தேசிய கட்சி. விசிகாவும் திமுகவும் கும்முடி பூண்டிய தான்னா யாருக்கு தெரியும்? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க? மேபி அவர் பினராயி விஜயனை குஷிப்படுத்த மணிசங்கர் ஐயர் பேசிட்டாரு, முதல்வராக பினராயி விஜயன் தொடர்வார்னு. இவரு மு.க. ஸ்டாலினை குஷிப்படுத்தி டபுள் டிஜிட்ல 10 தொகுதியை வாங்கலாம் பேச்சுவார்த்தையில நினைக்கிறாருன்னு தெரியல. பட் ரொம்பவும் இம்ப்ராக்டிக்கலான விஷயங்கள், காரிய சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு மிஸ்ரூல் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், கரப்ஷன், நெப்போட்டிசம், மால் அட்மினிஸ்ட்ரேஷன், லா அண்ட் ஆர்டர் ஒஸ்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை தாங்கணும்னா எனக்கு சிரிப்பதா அழுவதான் தெரியல. என்ன பண்றதுங்க? அதாவது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்கள அட்வான்டேஜுக்காக ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அரசியல்ல. ஆனா திருமாவளவன், மணிசங்கர் ஐயர் ரொம்ப நாளா இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஆனா திருமாவளவன் ஒரு சிந்தனையாளர், ஒரு பக்குவமான அரசியல்வாத அனுபவம். அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் தமாஷெல்லாம் பண்றாரு, பொதுவெளியில ஜோக் அடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்ன பண்றதுங்க? அரசியல் என்பது எல்லாரையும் இந்த அளவுக்கு ஆக்கிடுதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். ஓகே.